வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் யூடியூப் சேனல். இந்த காணொலியில் நான் உங்களுக்கு ஒரு 3 புத்தகங்களை அறிமுகப்படுத்த போகிறேன். இந்த 3 புத்தகங்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த வருஷம் நான் படித்த 3 புத்தகங்கள். இந்த 3க்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3மே தொகுப்புகள். ஒன்று அறிவியல் புனைவு சிறுகதைகள் தொகுப்பு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதை தொகுப்பு. அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. 3வது பார்த்திங்கன்னா வரலாற்று கட்டுரை தொகுப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த 3 புத்தகங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காணொலியில் என்ன ஃபார்மேட்டில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த புத்தகத்தோட ஒரு சின்ன சுருக்கம், அந்த புத்தகம் எந்த தீமில் மொத்தமாக மையப்படுத்தி எழுதியிருக்காங்க அப்படின்றது. அதுபோக அதில் எனக்கு பிடிச்ச கதைகள், பிடிக்காத விஷயங்கள், இது எல்லாத்தையும் இப்படி தான் பட்டியலிட போகிறேன். இப்படி தான் இந்த வீடியோ முழுக்க ஃபார்மேட் இருக்க போகுது. இந்த காணொலியில் நம்ம பேச போகிற முதல் புத்தகம் பார்த்திங்கன்னா தொலைந்து போன சிறிய அளவிலான கருப்பு நிற பைபிள். இதை எழுதினவர் சாதனா அப்படின்ற ஒரு இலங்கை தமிழர். இது இந்த புத்தகம் முழுக்க மரணத்தை பற்றியும் காமத்தை பற்றியும் விவாதிக்கக்கூடிய ஒரு புத்தகம். உங்களுக்கு இது ரெண்டுமே பிடிக்காத ஒரு விஷயம், ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த புத்தகத்தை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து, வேண்டுகோளும் கூட. இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தம் 7 கதைகள் இருக்குது. அதில் 3 என்னை ரொம்ப ஆழமாக தாக்குச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்ப சிறிய புத்தகம் தான், ஒரு 140 பக்கத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கதை படித்து முடிக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா அந்த கதையோட சாராம்சத்தை என்னால் உள்வாங்கிக்கிறதுக்கே நிறைய காலம் எடுத்துச்சு. அதனால் 140 பக்கங்கள்லாம் இருந்தாலும் இந்த புத்தகத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு 1 மாதம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இதோட கண்டென்ட் அவ்வளவு ரணமான ஒரு விஷயம், ரொம்ப ஹெவியான ஒரு கண்டென்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் முதல் கதை பார்த்திங்கன்னா சிறுமி கத்தலோனா அப்படின்றது. இது முதல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் கதை. எனக்கு ரொம்ப பாதித்த கதையும் கூட. இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் மரணத்தை பற்றின தத்துவ விசாரணைகள் நிறையா பண்ணுறாரு. இந்த கதையுடைய ஹீரோன்னு சொல்ல முடியாது, இந்த கதை சொல்லக்கூடிய மாந்தர், இந்த கதை மாந்தர் மரணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் கதை போகுது. ஏன் அவர் மரணத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் இந்த கதையை படித்தா தான் புரியும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த கதையில் மரணத்தை பற்றின தத்துவ விசாரணை பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஒரு 2 வரிகள் மேற்கோள் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கொடுமை யாதெனில் நாம் செத்துப்போவது எமக்கே தெரியாமல் போய்விடுவது தான். மரணத்தில் உச்சபட்ச வழியே அதுதான், சாவின் வழியை விட கொடூரமானது. இது படிக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி உண்மைதான்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னொரு மேற்கோளும் காட்டிடுறேன். வாழ்க்கை என்பது என்ன? மரணத்திற்காக காத்து கொண்டிருப்பது தான் வாழ்க்கை. மரணத்தை விடுத்து இந்த லௌகீக வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை. இந்த 2 வரியை படிச்சிங்கனாலே எனக்கு தெரிஞ்சு இந்த கதையோட மொத்த சாராம்சமும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கதையில் நத்தை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதை ஆரம்பிக்கிறப்போ நத்தை வரும், இந்த கதை முடிகிறப்பையும் நத்தை வரும். அது மெட்டஃபரிக்கலாக தான் ஆசிரியர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த கதையை படிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும். அடுத்து 2வது கதை பார்த்திங்கன்னா தொலைந்து போன சிறிய அளவிலான கருப்பு நிற பைபிள் அப்படின்ற ஒரு கதை. அதாவது இந்த புத்தகத்தோட தலைப்பை சார்ந்த கதை. இதில் ஒரு இராணுவ வீரன் இருக்கிறாரு. அவர் முதல்ல பயிற்சிக்கு போய் ஒரு போரில் கலந்துக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இந்த கதை நகருது. இந்த கதையில் வெவ்வேறு காலகட்டங்களில் அந்த போர் வீரன் என்னென்ன மாதிரியான மனநிலையில் இருக்காரு அப்படின்றத காட்டுது. ஒரு சிறிய பைபிள், கருப்பு நிற பைபிளை அவர் கையிலேயே வச்சுருக்காரு. ஆனால் இந்த போருக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு வர்றப்போ அந்த கருப்பு நிற பைபிள் தொலைஞ்சு போயிடுது.
அது ஏன் அப்படின்றது நீங்கள் இந்த கதையை படிச்சிங்கன்னா புரியும். அதே மாதிரி இந்த கதையில் வன்புணர்வு பற்றின ஒரு சீன் வரும். நான் இது வந்து ஒரு வார்னிங்காக சொல்கிறேன். வன்புணர்வு பற்றின ஒரு சீன் வரும். அதனால் பார்த்து உங்களுக்கு அது ட்ரிகர் பண்ணக்கூடியதாக இருந்தால் இந்த கதையை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. மூணாவது கதை வந்து, இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷனை மிலிட்ரியும் போரும் வந்து எப்படி ஒரு கொடூரமானவனா மாற்றுது அப்படின்றது இந்த கதையை வந்து ரொம்ப அருமையாக பதிவு செஞ்சுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து மூணாவது கதை வந்து பார்த்திங்கன்னா யூதாஸின் முத்தம். யூதாஸ் அப்படின்றவர் இயேசுவை யூத வீரர்கள்கிட்ட காட்டி கொடுத்த ஒரு நபர். இந்த கதை வந்து யூதாஸினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு கதை. நான் வழக்கமாக யூதாஸ் பற்றின கதை வந்து வேற ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்துருப்போம். யூதாஸ் வந்து துரோகம் செஞ்சிட்டார் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்துருப்போம். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா யூதாஸ் வந்து எதனால் துரோகம் செஞ்சார், ஏன் வந்து அவர் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இதில் வந்து காமத்தை பற்றின ஒரு தத்துவ விசாரணைன்னு சொல்ல முடியாது, காமத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவேன். படிக்கிறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிக்காமல் இருக்கலாம், என்ன இவ்வளோ விரசமாக பேசியிருக்காரு அப்படின்னு. ஆனால் அதில் விரசம் கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அப்படி தெரிஞ்சது, ஆனால் எல்லாத்துக்குமே அப்படி தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த கதை ஏன் வந்து எனக்கு பிடிச்சது அப்படின்னா, யூதாஸ் பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இது யூதாஸினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எழுதப்பட்டிருக்கிறதுனால சரி ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்றதுனால இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது புத்தகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுஜாதா நினைவு புனைவு 2009. இது தொகுத்தவர் வந்து சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆழி பதிப்பகத்தார் 2009 வருஷம் சுஜாதாவின் நினைவாக அறிவியல் புனைவு சிறுகதை போட்டி நடத்தியிருக்காங்க. அதில் வெற்றி பெற்ற முதல் 6 கதைகள் தான் வந்து ஒரு தொகுப்பாக இந்த புத்தகம். இது வந்து அறிவியல் புனைவு புத்தகம். நான் அறிவியல் புனைவுனாலே, தமிழ் அறிவியல் புனைவு அப்படின்னாலே சுஜாதா மட்டும்தான் நமக்கு நினைவுக்கு வருவார். அதனால் அதுவும் இல்லாமல் நான் சமீப காலமாக நிறைய அறிவியல் புனைவு கதைகள் வந்து தேடிட்டு இருக்கேன். ஒரு சில கதைகள் வந்து கிடச்சிருக்கு, படிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அறிவியல் புனைவு கதைகள் எழுதக்கூடிய ஆசிரியர் தெரிஞ்சால் சுஜாதாவை தவிர்த்து, சுதாகர் கஸ்தூரி அவர்களை தவிர்த்து வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சரி, நம்ம வந்து இந்த புத்தகத்துக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து மொத்தம் 6 கதைகள் இருக்குது. அதில் வந்து 2 கதைகள் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். முதல் கதை வந்து பார்த்திங்கன்னா பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதை. இது வந்து வழக்கம் போல் எல்லா அறிவியல் புனைவு கதைகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. இதில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த உலகத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாதி வாரியாக, அதாவது இங்கே சாதி அப்படின்றது கிரேடு வாரியாக, A கிரேட், B கிரேட், C கிரேட் அப்படின்னு. ஸோ அந்த கிரேடு வாரியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு உலகம் அது. இந்த உலகத்தில் ஒரு பெண் அவங்க குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்த குழந்தை பெற்றுக்கிறத வந்து தடுத்துருக்காங்க அந்த உலகத்தில். ஏன்னா இனப்பெருக்கம் ஜாஸ்தியாகி உலகம் வந்து எப்படி சொல்கிறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போனதுனால இந்த உலகத்தில் வந்து இனப்பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கதையுடைய நாயகி வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து நிராகரிக்கப்படுது. அப்போ இவங்க வந்து இன்னொருத்தவங்களை, ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு மனிதரை சந்திக்கிறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குது, அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. இதில் வந்து ஏலியன் கூட வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த கடைசியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஏலியன் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் வந்து 2000 வருஷம் உங்களோட முன்னாடி இருக்கோம்,
இந்த இந்த உலகத்தில், இந்த பூமியில் வந்து முதல்ல கால் வச்சது கூட எங்களுடைய மூதாதையர்கள் தான் அப்படின்ற மாதிரியான சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. ரெண்டாவது கதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, மனித நகர்வும் இரண்டாவது பிளவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இது வந்து ஏன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு அப்படின்னா, வழக்கமாக அறிவியல் புனைவு அப்படின்னாலே ஃப்யூச்சருக்கு, எதிர்காலத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இது வந்து எந்த காலத்தில் நடக்கிறது அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணலை. ஆனால் ஒருத்தர் வந்து டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இந்த டாக்டருக்கும் இந்த நபருக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடல் தான் இந்த மொத்த கதையுமே. இதில் வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆசிரியர் வந்து கையாண்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நபர்னால இப்போ நடக்கிறதையும் 10 வினாடிக்கு அப்புறம் எதிர்காலத்தில் நடக்கிறதையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுது. அதனால அவருக்கு வந்து ஒரு மனப்பிறழ்வு இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இந்த மருத்துவர்கிட்ட வர்றாரு, மனநல மருத்துவர்கிட்ட வர்றாரு. இந்த புத்தகம், இந்த கதை முடிகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனநல நிபுணர் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிடுறாரு. ஸோ நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருவேளை மனித குலம் மொத்தமுமே இந்த மாதிரி அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு வந்து மூவ் ஆகிட்டு போகிறோமோ அப்படின்ற மாதிரி ஆசிரியர் முடிகிறாரு. இந்த கதை வந்து எனக்கு இந்த 2 கதையுமே இந்த மொத்த புத்தகத்திலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 2 கதைகள் ஏன் அப்படின்னா, ஒன்று வந்து ஏலியன் வருது, இன்னொன்று வந்து கரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயத்தை வந்து கையாண்டுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு அறிவியல் புனைவு கதை நான் அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவா படித்தது கிடையாது. எல்லாமே எதிர்காலத்தில் நடக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அறிவியல் புனைவு அப்படின்னால எதிர்காலத்தில் தான் எழுதணும் அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த காலத்தில் எழுதணும் அப்படின்னா அதுக்கான நிறைய ரெஃபரன்சஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு, அதனால வந்து எதிர்காலம்னா ஈஸியாக லூப் ஹோல்ஸ்லாம் வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி எழுதுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் எதிர்காலத்தில் நடக்காமல் எப்படி சொல்கிறது, ஆதி காலத்தில் நடக்காமல் அந்த மாதிரி இல்லாமல் கரண்ட்டில் நடக்கிற மாதிரி ஏதாவது கதைகள், அறிவியல் புனைவு கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சால் அதோடைய லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுங்க, தயவு செஞ்சு படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். 3வது புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா, காணாமல் போன தேசங்கள், நிர்மல் அப்படின்றவரை எழுதியிருக்காரு. இது வந்து வரலாற்றை மையமாக வச்சு எழுதப்பட்ட கட்டுரை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 9 நாடுகளை பற்றிய கட்டுரை தொகுப்பு இந்த புத்தகத்தில் இருக்குது. இது வந்து ஏன் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னா, வழக்கமாக வரலாற்று புத்தகங்கள் அப்படின்னாலே ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணம். வரலாற்றை வந்து ஒரு கதை மாதிரி வந்து சொல்கிறதுன்றது அது வந்து ஒரு தனிக்கலை. அதில் வந்து நிர்மல் அப்படின்ற இந்த ஆசிரியர் வந்து தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதை வந்து இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறப்போ எப்படின்னா, எழுத்தாளர் நிர்மலுடைய குழந்தை வந்து யுகோஸ்லாவேக்கியா பற்றி கேட்குறாங்க. அதிலிருந்து கதை ஆரம்பிக்குது, அதிலிருந்து இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. ஸோ யுகோஸ்லாவேக்கியா அப்படின்ற நாடு வந்து எப்படி காணாமல் போன தேசமாச்சு அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் சோமாலியா பற்றி பேசுகிறாரு, கொசோவா பற்றி பேசுகிறாரு, கிழக்கு ஜெர்மனி, போட்ஸ்வானா, சுவிட்சர்லாந்து, எஸ்தோனியா அப்படின்னு 9 வெவ்வேறு நாடுகளை பற்றி பேசுகிறாரு. இதில் வந்து எனக்கு 3 நாடுகளை பற்றின கதைகள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சோமாலியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கடல் கொள்ளையர்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க இந்த நாட்டில் அப்படின்றது. ஆனால் சோமாலியா வந்து ஒரு கவிதைகளின் தேசம், கவிஞர்களின் தேசம் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. ஒரு கவிதைகளின் தேசமாக இருக்கக்கூடிய சோமாலியா எப்படி கொள்ளையர்கள் நிறைஞ்சு வழிகிற நாடாக மாறுச்சு அப்படின்ற கதை வந்து ரொம்ப உருக்கமானதாகவும் சோகமானதாகவும் இருக்குது. 2வது வந்து பார்த்திங்கன்னா எஸ்தோனியா அப்படின்ற நாடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2000 வருஷமாக அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க எஸ்தோனியர்கள். அவங்க இந்த 2001வது வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி அவங்களே அவங்களுடைய வரலாற்றை கட்டமைச்சு வர்றாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். 3வது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறையில் இப்போ வரைக்கும் சுவிட்சர்லாந்துன்ற ஒரு நாடு உருவாகி இப்போ வரைக்கும் கூட்டாட்சி முறையில் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு பணக்கார நாடு சுவிட்சர்லாந்து.
இந்த கதை முழுக்க வந்து, இந்த தொகுப்பு முழுக்க வந்து ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கூட்டாட்சி முறையில் வந்து ஒரு நாடு எந்த ஒரு பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல் சமமாக எப்படி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க, அதனால எப்படி அந்த நாடு பெரிய நாடாச்சு, எப்படி ஒரு பணக்கார நாடாச்சு அப்படின்ற மாதிரி ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, சுவிட்சர்லாந்து அப்படின்ற நாடு எப்படி காணாமல் போன தேசத்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்றது எனக்கு புரியல. ஒருவேளை ஆசிரியர் இந்த காணொலியை பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விளக்கம் சொல்லுங்கள், கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா தனியாக சொன்னீங்கன்னாலும் ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தகம் முழுக்க, காணாமல் போன தேசங்கள் புத்தகம் முழுக்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பெரும்பான்மை சமூகத்தினர், ஏதோ ஒரு சமூகம் வந்து இன்னொரு சமூகத்தை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறப்போ ஒன்றா இருக்கக்கூடிய நாடுகள் பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகுது. நிறைய கதைகள் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா யுகோஸ்லோவேக்கியா, செக்கோஸ்லோவேக்கியா, ஜெர்மனி, அப்புறம் வந்து கொசோவாவில் வந்து செர்பியர்களுடைய போர்க்களம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 கதையிலுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுதான். அதே மாதிரி ஆசிரியர் வந்து நிறைய அருமையான விஷயங்கள் வந்து இந்த கதையில் சொல்லியிருக்காரு. இந்த கதையோட நோட்ஸையும் வந்து, இதுவும் மின்னூலாக தான் படித்தேன், இதோட நோட்ஸையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் படிச்சுக்கலாம். இந்த புத்தகத்திலேருந்து ஒரு 2 விஷயம் வந்து மேற்கோள் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப அருமையான வரிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேசியம் என்பது கட்டுக்கதை, அது செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது, அது பெரும்பான்மையினர் மற்றவர்களை சுரண்ட ஏற்படுத்திய போலியான உணர்வு என்பார்கள் சிலர். ஹெலன் கெல்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேசத்திலிருந்து பிறப்பதில்லை தேசிய உணர்வு, அதற்கு நேர் எதிராக தேசிய உணர்விலிருந்து தான் தேசம் பிறக்கிறது, அழிகிறது என்கிறார். இது வந்து சுவிட்சர்லாந்தை பற்றி எழுதுகிறப்போ மேற்கோள் காட்டக்கூடிய 2 வரிகள், ரொம்ப அருமையான வரிகள். இதே மாதிரி புத்தகம் முழுக்க நிறைய விஷயங்கள் வந்து ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு. இதுதான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிற 3 புத்தகங்கள். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முடிஞ்சால் இந்த புத்தகங்களை வந்து வாங்கி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் சென்னைக்காரன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள்கிட்ட இந்த காணொலியை பகிர்ந்துக்கோங்க. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி, வணக்கம்.